ஹாய் மக்களே வணக்கம். சிறகடிக்க ஆசை எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயா மனோஜ் கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. மனோஜ் வெளிய வாடா, எதுக்கு தேவையில்லாம இந்த ரூம்லயே உட்காந்துட்டு இருக்கடா, யாருக்கிட்டனா பேசுவா, இப்படியே அடிச்சிருந்தா மனசு ரொம்ப கஷ்டமாகும், தனிமையிலே இருக்காதடா, வெளிய வாடான்றாங்க. நான் எப்படிம்மா வர முடியும், என்னை எல்லாரும் கிண்டல் கேலி பண்ணுவாங்கல்ல, நான் என்னம்மா தப்பு பண்ணேன், அவளை முழுமையாக நம்பணுமா, எவ்வளோ லவ் பண்ண தெரியுமா, அநியாயத்துக்கு வந்து என்னை ஏமாத்திட்டு போயிட்டாமா, எவ்வளோ பொய் சொல்லி என்னை ஏமாத்திட்டு இருக்கான், அடி முட்டாள் ஆயிட்டமா அப்படின்னு சொல்றாரு. சரி என்னடா பண்றது, அவ வந்து நம்மளுக்கு பெரும் துரோகம் பண்ணிட்டா நம்ம குடும்பத்துக்கு, அவளால வெளியே தலை காட்ட முடியல, மான மரியாதையெல்லாம் போயிடுச்சுடா, அவளை எப்படி நான் பழி வாங்கணும், அவளுக்கு டைவர்ஸ் கொடுத்துரு, நான் உனக்கு வேற நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு தம் புள்ள மனோஜ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அண்ணாமலை கிட்ட சொல்றாங்க, ஒழுங்கு மரியாதையா அந்த ரோகிணி கிட்ட பேசி டைவர்ஸ் வாங்கி இவங்களுக்கு கொடுத்துருங்க, நான் வேற கல்யாணம் பண்ணோம் அப்படின்றாரு. இதை கேட்ட அண்ணாமலை வந்து உனக்கு புத்தி இருந்து பேசுறியா இல்லையா, ஏற்கனவே ஏன் எல்லா தப்புக்கும் காரணம் நீதான் அவளை வந்து நம்பி பணத்தாசைப்பட்டு நீ தான் ரோகிணியை கல்யாணம் பண்ணி வச்ச, இது தேவையா, எதுவுமே 4 பேர்ட்டு விசாரிக்கிறது இல்லை, நல்லது கெட்டு கேட்கறது இல்லை, உன் இஷ்டத்துக்கு நீ எல்லாமே முடிவு பண்ணி அவன் வாழ்க்கையை நீ கெடுத்துட்ட, நீ வந்து அந்த பொண்ணு மேலே தப்பு சொல்றியா, பொறுத்துரு, சும்மா இது மாதிரி என்ன நோண்டிட்டு இருக்காது விஜயா, நான் அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்றாரு. உங்களுக்கு என்னங்க கவலை, எப்போ பார்த்தாலும் நீங்கள் அவளுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க, நம்ம வீட்டை ஏமாற்றிட்டு போயிட்டாலும் அவளுக்கு தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க, எனக்கு என் பையனுக்கும் நீங்கள் சப்போர்ட்டே பண்ண மாட்டீங்களா, தெரிஞ்ச கதை தானே, சரி விடுறா, நானே உனக்கு அம்மா நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஸ்ருதியோட அம்மா வந்து கத்துறாங்க, என்னங்க எங்கள் குடும்ப மானமே போச்சு, எல்லாரும் எங்களை ஃபோன் பண்ணி நேரில் வந்து கேட்குறாங்க, என்ன உங்கள் சம்மந்தி வீட்டில் இந்த மாதிரி விஷயம் ஆயிடுச்சாமே, அந்த மருமவை வந்து ஏமாற்றிட்டு போயிட்டாலுமே, ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்காமே, 2வது தரமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. எங்களால் தலை காட்டவே முடியல, நீங்கள் தீர விசாரிச்சு பொண்ணுலாம் எடுத்து கல்யாணம் பண்ண மாட்டீங்களா, இப்படி தான் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு அவங்க தேவையில்லாமல் இங்கே சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. நான் என்ன நினச்சேன், இந்த ரோகிணி வந்து அவங்ககிட்ட 2 லட்ச ரூபா பணம் வாங்கினால அது கொடுக்காத ஓடி போயிட்டாலும் அதை பற்றி தான் பேசுவாங்க பார்த்தா இவங்க அனாவசியமாக வந்து கத்திட்டு இருக்காங்க. அவங்களும் சொல்கிறாங்க, இல்லை சம்பந்தி, அவள் வந்து எங்களை ஏமாத்துவான்னு தெரியல, நான் அவளை நம்பி தான் அவளை கட்டி வச்சேன் நல்ல பொண்ணுன்ட்டு, அநியாயத்துக்கு என் பையன் வாழ்க்கையே போச்சு, ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, இந்த குடும்பத்தில் எப்படி என் பொண்ணு உங்கள் பையன் கூட வாழவான்னு எனக்கு தெரியல, எனக்கு அசிங்க அவமானமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட அண்ணாமலை சொல்கிறாரு, உங்களுக்கு என்னம்மா அசிங்க அவமானமாக இருக்குது, இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் தலையிட வேணாம், உங்களால் நீங்கள் எதுவும் வருத்தமும் பட வேணாம், நாங்கள் எதுவும் வந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோமா அப்படின்னு சொல்கிறாரு. அது எப்படிங்க முடியும், இந்த வீட்டில் தானே என் பொண்ணு கொடுத்தனம் பண்ணுறா, 4 பேர் என்ன தானே தப்பாக பேசுவாங்க, என்ன தரங்கட்ட குடும்பத்தில் போய் நீ பொண்ணை கொடுத்துட்டேன்னு என்ன தானே கேட்பாங்க அப்படின்றாரு. அம்மா இதுக்கெல்லாம் ஒரே கேள்வி, உன் பொண்ணு ஸ்ருதிக்கிட்ட நீ பேசு, அவள் இந்த வீட்டில் வாழணுமா வாழக்கூடாதா, இல்லை ரவி அவ கூட கொடுத்தனம் பண்ணுமா, நீ அவகிட்ட பேசிக்குமா, நீ அம்மா பொண்ணு பேசிக்க வேண்டியது, நீங்க வந்து ஏமா தரக்குறைவா தப்பா பேசிட்டு இருக்க, உங்களுக்குலாம் வேற வேலையே இல்லையான்னு சொல்லிட்டு அண்ணாமலை திட்டிடுறாரு. அவங்களும் அங்கிருந்து கோவமா போயிடுறாங்க. விஜயா கோவம் வந்து என்ன பண்றாங்க, நேரா பார்வதி வீட்டுக்கு போறாங்க. பார்வதி வந்து விஜயா பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷமா வரவேற்கிறாங்க. சிவனும் வந்து வரவேற்று அவங்களுக்கு தண்ணி எல்லாம் கொடுக்குறாரு. அவங்க அப்பயும் அவங்க அவமதிச்சு தான் பேசுறாங்க. நான் இது இவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்காளே பேசலான்னு பார்த்தா, பார்வதி உன்னாலதான் இந்த ரோகிணி வந்து எனக்கு அறிமுகமாச்சு, நீ தான் அவளை காட்டி கொடுத்த, இல்லைன்னா எனக்கு அவளை பத்தி எதுவும் தெரியாது, இந்த என் பையனோட வாழ்க்கை நாசமா போனதுக்கு நீ மட்டுமே தான் காரணம்னு சொல்லிட்டு தேவையில்லாம அனாவசியமா பார்வதியை திட்டுறாங்க. அவங்க சொல்றாங்க, பார்வதி என்னன்றாங்க, விஜயா நீ மேல் மேல தப்பு பண்ணிட்டு இருக்க, நான் வந்து ரோகிணி வந்து அறிமுகப்படுத்தினேன் உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்ல, ஆனா உன் புள்ளி கட்டி வை நான் சொன்னேன்னா, நீ தானே பணத்தாசை பிடிச்சி வெளிநாட்டுல இருக்கா அவங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏமாந்த, நீ வந்ததுக்கு நான் எப்படி காரணமா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த நேரத்தில் சிவன் வந்து குறுக்கிட்டு, எதுக்கு மாஸ்டர் இனிமேல் தப்பா பேசுறீங்க பார்வதி, அவங்க நல்லது தானே செஞ்சாங்க, ரோகிணி பற்றி அவங்களுக்கு தெரியுமா, நீங்க எதுவாக இருந்தாலும் நீங்க ரோகிணி கிட்ட தானே பேசணும், நீங்க எதுக்கு இங்க வந்து பேசுறீங்கன்றாரு. நீங்க எதுக்கு இதில் தலையிட்டீங்க, உங்ககிட்ட நான் பேசவே இல்லை சிவன், நான் வந்து பார்வதி கிட்ட தான் பேசுறேன் அப்படின்றாங்க. அதுக்கு பார்வதி நட்டாங்க, அவர் சொல்றது ஒன்றும் தப்பு இல்லையே, இப்போ ஒரு உதவி, நான் ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு உதவி செஞ்சேன், அவள் தப்பானது எனக்கு எப்படி தெரியும் விஜயா, நீ தானே வந்து அவளை ஆராய்ஞ்சு அவளோட கேரக்டர், அவளோட குடும்ப பேக்ரவுண்டு எல்லாத்தையும் நீ தானே பார்க்கணும், உனக்கு தேவை பணம் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு நீ அலைஞ்ச, அவனை ஏமாத்திட்டு போயிட்டா, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், நீ ரொம்ப வார்த்தை விடுற விஜயா, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லைன்றாங்க. ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை நீ கொச்சப்படுத்திட்ட, உன்ன மாதிரி நான் கிடையாது, வாழ்க்கை கெடுக்கிறது குடியை கெடுக்கிறதுலாம் உன்ன மாதிரி நினச்சிக்கிட்டியா, என் பையன் வெளிநாட்டில் இருந்தா எனக்கும் சிவனும் தப்பான வரும்னு பொய் சொல்லி அவனை வர வச்சு எங்களை பிரிச்ச பத்தியா, உண்மையோட கேடுகட்ட புத்திலாம் எனக்கு கிடையாது, என்றைக்குமே நான் நன்றி மறக்கல, 30 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நீ தான் தூக்கி போட்டு மிதிச்சிட்ட, இப்போ கூட பாரு நீ வந்து என்கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு ஆசையாக தான் இருந்தேன், அதை கூட நீ கவனிக்கல பத்தியா அப்படின்றாங்க. ஒன்றும் தேவையில்ல, உன் ஃப்ரெண்ட்ஷிப்பும் தேவையில்ல, ஒன்றும் தேவையில்ல, வீட்டுக்கே நான் வரமாட்டேன், நீ எதையோ அந்த ரோகிணியை பார்த்து என் பையனுக்கு டைவர்ஸ் கொடுக்க சொல்லு, அவளை பார்த்தனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு கத்திட்டு போயிடுறாங்க. பார்வதி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, எதுக்கு அனாவசியமா வந்து இந்த விஜய் அப்படி பேசுறாளே தெரியல, எப்பதான் திருந்த போறா தெரியல, எல்லா முடிவும் அவசரப்பட்டு எடுக்கிறா, இவளோட வாழ்க்கை என்ன ஆகோ தெரியலன்னு சொல்லிட்டு அப்போ கூட பாருங்க இந்த பார்வதியும் வந்து அவங்க ஃப்ரெண்டை வந்து நினைச்சுதான் கவலைப்பட்டு சிவனுக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த விஜயா ஒரு நல்ல அம்மாவும் இல்லை, பசங்களுக்கு நல்ல மாமியாராவும் இல்லை, எல்லாத்துலயும் அவசர புத்தி பேராசை, இதனால வந்து வாழ்க்கையில வந்து அவங்க பெரிய விஷயத்த இழக்க போறாங்க.
இப்போ வந்து தேவையில்லாம இந்த சிந்தாமணி தகாத உறவு இந்த சிந்தாமணி கிட்ட நட்பு வச்சிருக்காங்க. கடைசியில இந்த சிந்தாமணியே வந்து மொத்தமா அவங்களுக்கு தலையில குள்ள போட்டு தான் போறா. அது தெரியாம வந்து இவங்க ஆடிட்டு இருக்காங்க இந்த விஜயா. இப்ப போய் திருப்பியும் சிந்தாமணி கிட்ட தான் இவங்க வீட்டு விஷயத்தெல்லாம் பத்தி பேச போறாங்க. இவங்களே அவங்க தலையில மண்ணளிக்க போட்டுக்கு தான் அங்க போறாங்க சிந்தாமணி கிட்ட. முத்து வந்து மீனா மேல கோவம் குறிஞ்சு மீனாவை பார்க்க வராரு. அங்க பொண்டாட்டிக்கு வந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவங்களும் கோச்சிக்கிறாங்க, இல்ல சாப்பிட மாட்டேன்ட்டு. இப்படியே இருந்தீங்கன்னா உடம்பு நல்லாவாது, நீ தப்பு பண்ண நான் திட்டினா அவ்வளவுதான், சும்மா யாருன்னா திட்டுவாங்களா, நானும் சாப்பிடவே இல்லை 2 நாளான உடனே மீனாவும் மனசு இறங்கி சாப்பிட்டுறாங்க. பொறுமையா வந்து மீனா வந்து நடந்த விஷயம் எல்லாம் முத்துக்கிட்ட சொல்லி புரிய வைக்கலாம் மக்களே. இந்த நேரத்துல சீதா வந்து தான் அக்கா வந்து ஓடி வந்து பார்க்க வரா. இந்த தருணம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.